அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறது ரவா தோசையும் தேங்காய் சட்னியும். இந்த மாதிரி வீடியோஸ்களை நீங்கள் பார்ப்பதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் சிம்பலையும் தட்டி விடுங்க, மறந்துடாமல் லைக் ஒன்றும் போட்டுருங்க. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க, அப்போத்தான் நான் சொல்றது என்னன்னு உங்களுக்கு புரியும். மறந்துடாம லைக் ஒன்றும் தட்டி விடுங்க. தேவையான அளவு உப்பு, ரவை அரை கப் எடுத்திருக்கிறேன், அதோட தயிர், ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி விடாம அதிலே மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்படியே 10 நிமிடம் இதை மூடி வச்சிடலாம். வாங்க இப்போ அதுக்குள்ள நாங்கள் தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம். இப்படி செஞ்சு பாருங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். இன்னும் சூடாயிட்டு வருது. வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், வெங்காயம், கறிவேப்பிலை நல்லா ஃப்ரை பண்ணிடுவோம். இது ஈஸியான மெத்தட், 3 மினிட்ஸ்லேயே இது செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நாங்கள் தேங்காயை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். நாங்கள் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த அளவு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை நாங்கள் பாத்திரத்துக்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, கறிவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணி சட்னியில சேர்த்துடலாம். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆகிட்டு நாங்கள் தயிரும் கலந்து வச்சுருக்கோம்ல, அதை மிக்சியில் அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த அளவு நாங்கள் அரைச்சிட்டு வந்திருக்கிறோம். இப்போது பேன் சூடாகட்டும். பேன் சூடாயிட்டு இப்போ நாங்கள் நெய்யை கொஞ்சம் வச்சுக்கோம். பாருங்கள், இந்த அளவு மாவு ரெடி ஆக்கியிருக்கு. இந்த அளவா ரெடி பண்ணிக்கோங்க. தோசையை செய்திடலாம். நாங்கள் பார்க்கலாம் வெந்திருக்கானு. கொஞ்சம் வேகணும் இன்னும். ரெண்டு பக்கமும் நல்லா வேக விடணும். இந்த மாதிரி வீடியோஸ்களை பார்ப்பதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் சிம்பலையும் தட்டி விடுங்க. இது மாதிரி மீதமுள்ள எல்லாத்தையும் செய்துட்டு வரலாம். ரவா தோசையும் தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிட்டு.